Back to the poem The Schoolboy by William Blake. In last video we have seen the reason behind the sadness of the schoolboy. ஏன் அந்த schoolboy ரொம்ப சோகமாக இருக்கான் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஸோ ஏன் அவன் சோகமாக இருக்கான்? Because he doesn't want to go to school. In school the teacher is very strict and also he doesn't want to learn. ஓகே, ஸ்கூலில் வந்து டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூலில் சந்தோஷமாக இருக்க முடியல. புக்கிலேயும் பிடிச்ச லெசன்ஸ் எதுவுமே இல்லை. மரத்துக்கு கீழே போய் உட்காந்தாலும் படிக்க தோண மாட்டேங்குது. லுக் அட் த பிக்சர். ஸோ வந்து மரத்துக்கு கீழே போய் உட்காந்துருக்கேன். ஹவ் இஸ் ஹிஸ் ஃபேஸ்? ஸோ அவனுடைய முகம் எப்படி இருக்கு பாருங்கள். ஹீ இஸ் வெரி ஹாப்பி. ஸோ இப்படி ஸ்மைலிலாம் போடுவோம். ஹாப்பியாக இருக்கா இல்லை இப்படி இருக்கா? ஸோ சேடாக இருக்கான். சரியா? ஸோ புக்கை திறந்து வச்சுருக்கான். கையில் பென்சில்லாம் இருக்குது. ஆனாலும் கணத்தில் கை, எப்போ நம்ம கணத்தில் கை வைப்போம்? சோகமாக இருக்கும்போது தான் கணத்தில் கை வைப்போம் இல்லையா? ஸோ அதான் சொல்லுவாங்க, கணத்துலேருந்து கை எடுலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, த பாய் இஸ் வெரி அன்ஹாப்பி. ஓகே, ஸோ த ரீசன் பிஹைண்ட் தட் ஹீ டசன்ட் வாண்ட் டு go to school because the teacher is very strict and also the lessons are very boring. lessons எப்படி இருக்குது? டீச்சர் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, இன்னொரு பீரியட் போனால் வேறு டீச்சர் வருவாங்க. ஆனால் எல்லா லெசனுமே எப்படி இருக்கா? எல்லா சப்ஜெக்ட்டுமே போரிங்காக இருக்குது. அதனால் எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கல. அப்படியும் மரத்துக்கு கீழே இருந்து படிக்கலான்னு பார்த்தாலும் எனக்கு அப்பவும் பிடிக்கல. வீட்டுக்கு வந்து ஷவர் குளிக்கலான்னு பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு இதனால தான் ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல. ஸோ ஹீ இஸ் கவுண்டிங் ஈச் அண்ட் எவ்ரி ஹவர், ரைட்? ஒவ்வொரு மணி நேரமும் எப்படி போகுமோ அப்படின்னு கவலையாக ஸ்கூலில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாய் என்ன சொல்கிறான் பாருங்கள். How can the bird that is born for joy sit in a cage and sing? ஓகே, ஸோ பேர்டுனாலே என்ன ஞாபகம் வரும்? ஃப்ளையிங் இல்லையா? ஸோ பறவைனாலே பறக்கும், சந்தோஷமாக பறக்கும், எங்கே வேணால் போகும், நினச்ச இடத்துக்கு போகும். நம்மளாம் நடந்து போகிறதுக்குள்ளே டயர்ட் ஆகிடும். அதுக்கும் டயர்ட் ஆகும் தான். இருந்தாலும் அழகாக வந்து பறந்து போகும்போது நமக்கும் ஆசையாக இருக்கும் இல்லையா? அந்த பறவையை பிடிச்சி நீங்கள் கூண்டுக்குள்ளே வச்சு நீங்கள் சாப்பாடெல்லாம் கொடுத்தாலும் அது அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காது. நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா பறந்து போயிடும். என்ன தான் நீங்கள் கிளியாக இருக்கட்டும், என்ன தான் பெட் பேர்டு நீங்கள் வளர்த்தாலும் அதுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அது இயற்கையாக படைக்கப்பட்டதே கூண்டுக்குள்ளே இருக்கணும்னு கடவுள் ஒன்றும் அதுக்கு விங்ஸ் கொடுக்கல. கூண்டுக்குள்ளே இருக்கணும்னா அதுக்கு 2 கால் மட்டும்தான் கொடுத்துருப்பாரு. எதுக்காக விங்ஸ் கொடுத்துருக்காரு? பறக்கணுன்றதுக்காக தான் விங்ஸ் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பறவையை இயற்கைக்கு மாறாக நீங்கள் கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிங்கன்னா அது பாடுமா, அது பறக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, தங்க கூண்டாக இருந்தாலும் கிளிக்கு வந்து அது கூண்டு தான். நீ தங்கத்திலேயே கூண்டு செஞ்சு வச்சாலும் பறவைக்கு வந்து அதுக்கு ஜெயில் மாதிரி தான் இருக்கும். நான் உங்கள் கிளாஸ் ரூம் நல்லா கோல்டு அண்ட் சில்வரால் டைமண்டால் நல்லா டைல்ஸ் எல்லாம் பல மார்பிள்ஸ் எல்லாம் போட்டு வச்சு கிளாஸ் ரூம்னாலும் உங்களுக்கு பிடிக்காது தான். ஸ்கூல்னாலே அப்படி தானே, என்ன ஏசி எல்லாம் போட்டு வச்சுருந்தா அது ஸ்கூல். ஆனால் வீடு அப்படி கிடையாது. வீடு ஜாலியாக இருக்கும், ஏன்னா உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம் இல்லையா? ஸோ இந்த பாயை தான் நம்மளை கேட்குறான். ஹவு கேன் த பேர்ட் தட் இஸ் born ஃபார் ஜாய் சிட் இன் அ கேஜ் அண்ட் சிங்? பறக்கிற பறவை சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு பறவையை நீங்கள் ஜெயிலில் போட்டு வைக்கிற மாதிரி கூண்டுக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா அது சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். How can a child when fears annoy but droop his tender wing and forget his youthful spring? அதே மாதிரி பறவை எப்படி சந்தோஷமாக இருக்காதோ அதே மாதிரி a child when fears annoy means irritation, எரிச்சல். ஸ்கூலுக்கு போகிறதே எரிச்சலாக இருக்குது அந்த பையனுக்கு. அந்த பையனை பிடிச்சி ஸ்கூலுக்கு போன்னு டார்ச்சர் பண்ணால் அவனுக்கு எப்படி இருக்கும்? பட் ட்ரூப் ஹிஸ் டெண்டர் விங்ஸ். ஸோ ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ த பாய் இஸ் கம்பேரிங் ஹிம்செல்ஃப் வித் கேஜ்டு பேர்ட். த பாய் வந்து தன்னைத்தானே வந்து கூண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பறவை கூட கம்பேர் பண்ணிக்கிறான். இங்கிலீஷில் இதுக்கு பேர் மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டஃபர் மீன்ஸ் கம்பேரிங் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன்டைரக்ட்லி. ஸோ இங்கே இந்த பாய் என்ன பண்ணுறான்னா தன்னைத்தானே வந்து கம்பேர் பண்ணிக்கிறான். எப்படி கம்பேர் பண்ணுறான்? கூண்டுக்குள்ளே இருந்தால் அந்த பறவையால் பறக்க முடியுமா? இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கும், விங்ஸை விரிக்கும், ஆனால் பறக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிறதே எனக்கு எரிச்சலாக இருக்குது. அந்த பையனை ஸ்கூலுக்கு போங்கன்னு அனுப்புனீங்கன்னா எப்படி ஆகும்? பட் ட்ரூப் ஹிஸ் டெண்டர் விங்ஸ், அவனுடைய ரெக்கை வந்து என்ன ஆகிடும்? உடஞ்சி போயிடும். இந்த இடத்துல ட்ரூப்னா இந்த இடத்துல வந்து மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே என்ன சொல்கிறான்? அவனுக்கு அப்போ பாய்க்கு ரெக்கை இருக்கா? இல்லை. ஹியர் விங்ஸ் ரெஃபர்ஸ் டு ஃப்ரீடம். இங்கே வந்து டெண்டர் மீன்ஸ் சாஃப்ட். சரியா? விங் இந்த இடத்துல எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ஃப்ரீடமை ரெஃபர் பண்ணுது. பேர்டுடைய அந்த விங்ஸு தான் அதோடைய சுதந்திரமே.
இல்லையா? நமக்கும் வாய் தான் நமக்கு நம்மளுடைய பேச்சு சுதந்திரம்லாம் சொல்லுவாங்க. வி ஹாவ் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரைட் டு வோட், ரைட் டு டாக், ரைட் டு ரீட், ரைட் டு ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லையா? ரைட் டு ஸ்பீக்குங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ரைட், நமக்கு கொடுத்த ஒரு ஹியூமன் ரைட்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த பையன் விளையாடணுங்கிறது தான் இவனுடைய ரைட்ஸ். சின்ன குழந்தைங்க, நீங்கள் பாரதியார் பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என பழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருக்காரு. அந்த பாரதியார் சொன்னது ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, என்ன அர்த்தம் அதில்? பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? காலையில் எழுந்திரிச்ச உடனே படிங்க, அப்புறம் நல்ல பாட்டு, கனிவு தரும் நல்ல பாட்டு, சும்மா குத்துப்பாட்டுலாம் கேட்க சொல்லலை, அர்த்தம் மீனிங்ஃபுல்லான சாங்ஸ் கேட்கணும், நல்ல பாடல்கள் கேட்கணும். அண்ட் அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்? மாலை முழுவதும் விளையாட்டு. லுக் அட் த வேர்ட், மாலை முழுவதும். ஸோ ஈவினிங் ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள்? விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இப்போ அந்த மாதிரி நடக்குதா? இல்லை. காலையில் எழுந்தவுடன் படிப்பு, ஸ்கூலுக்கு போனாலும் படிப்பு, வீட்டுக்கு வந்தாலும் டியூஷன், ஸ்டடி ஸ்டடி ஸ்டடி. ஆனால் நீங்கள் படிக்கவே மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லையா? ஸோ அதுதான் இந்த ஸ்கூல் பாய்க்கும் அப்படி தான். அவங்க வீட்லேயும் என்ன பண்ணுறாங்க? டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரியா? ஸோ என்ன சொல்கிறான்? பட் ட்ரூப் ஹிஸ் டெண்டர் விங் அண்ட் ஃபர்கெட் ஹிஸ் யூத்ஃபுல் ஸ்ப்ரிங். இங்கே ஸ்ப்ரிங்னா சீசனை ரெஃபர் பண்ணல. ஸ்ப்ரிங் சீசனில் என்ன ஆகும்? வசந்த காலத்தில், இலையுதிர் காலத்தில் எல்லாம் இலையெல்லாம் உதிர்ந்துடும். ஸ்ப்ரிங் சீசனில் மறுபடியும் செடி எல்லாமே இலைகள் வர ஆரம்பிக்கும், பூக்கள் வரும், பழங்கள் காய்க்க ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போனா இந்த இடத்துல ஸ்ப்ரிங் சீசன் எதை குறிக்குதுன்னா ஜாய், சந்தோஷத்தை குறிக்குது. ஸோ என்ன சொல்கிறான்? நீங்கள் ஃபர்கெட்னா என்னது? மறந்து போகிறது. என்னை எப்படி அந்த பறவை கூண்டுக்குள்ளே இருந்து கஷ்டமாக இருக்குமோ, பறக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணுமோ, அதால் பாட முடியாதோ, அதே மாதிரி விளையாடுற வயசில் என்னை போயிட்டு படின்னு டார்ச்சர் பண்ணிங்கன்னா என்னுடைய அந்த ஃப்ரீடமே போயிடும், என்னோடய இளமை காலமே வேஸ்ட் ஆகிடும், ஸோ என்னுடைய சந்தோஷமே போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த பாய் இங்கே ஃபீல் பண்ணுறான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்து என்ன சொல்கிறான்னு. ஓ ஃபாதர் அண்ட் மதர், இஃப் பட்ஸ் ஆர் நிப்ட் and blossoms blown away, and if the tender plants are stripped of their joy in the springing day by sorrow and care's dismay. ஓகே, ஓ ஃபாதர் அண்ட் மதர். ஓ அப்படின்னா இந்த இடத்துல என்னென்னா ரொம்ப சோகமாக இருக்கும்போது தான் இங்கிலீஷில் ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூட சொல்லுவோம் ஓ அப்படியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த இங்கிலீஷில் நிறையா சோகமாக இருக்கும்போது ஓ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓ ஃபாதர் அண்ட் மதர், அப்பா அம்மா பேரண்ட்ஸை கூப்பிடுறான் அந்த பையன். இஃப் பட்ஸ் ஆர்னு இப்படி இப்போ யார் கூட கம்பேர் பண்ணுறான்? ஃபஸ்ட்டு பறவை கூட கம்பேர் பண்ணானா, இப்போ என்ன சொல்கிறான்? ஒரு பேர்டு கூட கம்பேர் பண்ணாமல் ஒரு பட், ஒரு மொட்டு கூட கம்பேர் பண்ணுறான். பட்ஸ் ஆர் நிப்ட் மீன்ஸ் ட்ரூப்பிங், அதாவது சின்ன மலர்றதுக்கு முன்னாடியே காஞ்சு போய் உதிர்ந்து போகுது இல்லையா? அதுதான் நிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் blossoms blown away. ஸோ ஒரு பூ பூக்கிறதுக்கு முன்னாடியே காற்றடிச்சதுன்னா என்ன ஆகும்? உதிர்த்து போயிடும் இல்லையா? வேகமாக காற்றடிச்சா நீங்கள் நிறைய புயல்லலாம் பார்த்துருப்பீங்க. மனுஷனே பறந்து போகிற அளவுக்குலாம் புயல் வரும்போது செடியெல்லாம் ஏமாத்திரும் இல்லையா? ஸோ செடியெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறான். இப்போது பூக்கிற நேரத்தில் புயல் அடித்த மாதிரி என்ன பண்ணுறீங்க? என்னையும் நீங்கள் இந்த சின்ன வயசில் ரொம்ப அதிகமான சுமையை கொடுக்குறீங்க, ரொம்ப அதிகமாக படின்னு சொல்கிறீங்க. அண்ட் இஃப் த டெண்டர் பிளான்ஸ் ஆர் ஸ்ட்ரைப்ட் ஆஃப் தேர் ஜாய் இன் த ஸ்ப்ரிங்கிங் டே பை சாரோ அண்ட் கேர்ஸ் டிஸ்மே. ஒரு பூ பூக்கிற நேரத்தில் புயல் அடித்தா பூ உதிர்ந்து போயிடும் இல்லையா? அதே மாதிரி ஒரு செடி முளைக்கிற நேரத்தில் அதை பிடுங்கி போட்டுட்டிங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன் வந்தால் அது மறுபடியும் முளைக்குமா? மரத்தில் அந்த வேர் மண்ணுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் திருப்பி ஸ்ப்ரிங் சீசன் வந்தால் புது செடி வரும், புது இலைகள் வரும், அதுக்கப்புறம் பூவெல்லாம் வரும். நீங்கள் மண்ணில் இருந்து பிடுங்கியே போட்டுட்டீங்க, பிடுங்கி போட்டதுக்கப்புறமும் தானாகவே அதுவே போய் மண்ணுக்குள்ளே நட்டு வச்சுக்குமா தன்னை? இல்லை இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறான். அப்போ ஸ்ப்ரிங் சீசன் வந்தாலும் என்ன, நீங்கள் பூ பூக்கிறதுக்கு முன்னாடியே புயல் அடித்து உதிர்ந்து போயிடுது. சின்ன செடியை நீங்கள் வளர்கிறதுக்கு முன்னாடியே பிடுங்கி போட்டுட்டீங்க. இப்போ ஸ்ப்ரிங் சீசன் வந்தால் மட்டும் அதுங்க சந்தோஷமாக வளரப்போதா, திரும்பி அந்த பூ மலரப்போதா அப்படின்னு கேட்குறான். ஸோ பை சாரோ அண்ட் கேர்ஸ் டிஸ்மே. அப்போ என்னதான் வசந்த காலம் வந்தாலும் பிடுங்கி போட்ட செடி மறுபடியும் பூ பூக்காது. அதே மாதிரி தான்
என்னதான் நான் வளர்கிற பையனாக இருந்தாலும் வளர்ந்து போனாலும் இந்த வயசில் எனக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம்னா இந்த இடத்துல வெளியே போய் சுற்றணும்னா சொல்ல கொஞ்சம் விளையாடுற அந்த சின்ன வயசில் ஒரு 4 to 5 இயர்ஸில் என்ன உங்களுக்கு தோணும்? விளையாடுற புத்தி தான் இருக்கும். இப்போ நீங்களே பெரிய பிள்ளைங்களே விளையாடிட்டே இருப்பீங்க. பிடி ஹவர்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ ஒரு பீரியட் முடிஞ்சக்கு அப்புறம் பிடி ஹவர்னால் அந்த பீரியடை நீங்கள் கவனிக்கவே மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் பீரியடுக்கு அப்புறம் பிடி ஹவர்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் விடுறாங்க. அப்படி இருக்கும்போது பிடிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கெஞ்சுவீங்களா இல்லையா? மிஸ் வீக்லி ஒன்ஸ் தான் வைக்கிறாங்க, ப்ளீஸ்ன்னு கெஞ்சுவீங்க. அதே மாதிரி அடுத்த ஹவர் பிடி பீரியட்னால் லாஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே மிஸ்ஸு சொல்கிறதுக்கு முன்னாடி புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு ரெடி ஆகிடுவீங்க இல்லையா? ஸோ ஏன்னா உங்களுக்கு அது எப்போயாவது தான் அது கிடைக்கிது இல்லையா? மீதி டைமில் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி தான் இந்த பையனுக்கும் விளையாடுறதுக்கு நேரம் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த நேரத்தையும் விடாமல் ஹோம்ஒர்க் பண்ண, மறுபடியும் அதை எழுது இதை எழுதுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறனால எவ்வளோ அழகாக கம்பேர் பண்ணுறான் பாருங்கள். கூண்டுக்குள்ளே வச்ச ஒரு பறவை எப்படி பறக்க முடியாதோ பாட முடியாதோ அதே மாதிரி என்னை ஸ்கூலுன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறனால என்னுடைய சந்தோஷங்கள் எல்லாம் போயிடுது. மலர வேண்டிய நேரத்தில் புயல் அடித்தா எப்படி ஒரு பூ வந்து உதிர்ந்து போயிடுமோ அதே மாதிரி பூக்க வேண்டிய செடியை நீங்கள் பிடுங்கி போட்டுட்டிங்கன்னா வசந்த காலம் வந்தாலும் அது காஞ்சு தானே போயிருக்கும். அதே மாதிரி தான் என்னுடைய ஃப்யூச்சரில் நான் வந்து சந்தோஷமாக நான் பெரிய ஆளாக ஆகிற வரைக்கும் அப்போ நான் வந்து விளையாடலாம் முடியாது, வயசானாலாம் விளையாட முடியாது. இந்த டைமை தான் நான் விளையாட பயன்படுத்திக்கணும். அந்த டைமே நீங்கள் என்னை படின்னு டார்ச்சர் பண்ணால் என்னுடைய லைஃப்பும் ரொம்ப சோகமாக தான் இருக்கும். ஹவு ஷால் த சம்மர் அரைஸ் இன் ஜாய் ஆர் த சம்மர் ஃப்ரூட்ஸ் அப்பியர். ஸோ இந்த இடத்துல ஃப்ரூட்ஸ்ன்னு எதை குறிக்கிறாங்கன்னா லைஃப் ஆஃப் த பாய். சின்ன வயசில் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலைன்னா பெரிய வயசாக கஷ்டங்கள் வரும். ஆனால் சின்ன வயசுலேயே சந்தோஷமாக இருக்கணும். அப்போவே நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா பெருசானால் என்ன சந்தோஷம் வரப்போகுது லைஃப்பில்? ஸோ அந்த என்ன சொல்கிறாங்க, படிக்கவே கூடாதா? அப்போனா என்ன சொல்கிறாங்க, சின்ன செடியை நீங்கள் இப்போவே பிடிங்கி போட்டிங்க. ஸ்ப்ரிங் சீசனில் தான் இலைகளெல்லாம் புதுசாக வரும், சம்மர் சீசன்லலாம் காய் வச்சு பழங்காய்க்கும் இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு செடியை பிடுங்கி போட்டுட்டிங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன் வந்தால் என்ன, சம்மர் சீசன் வந்தால் என்ன, அந்த செடி எப்போயோ காஞ்சு போயிருக்கும். காஞ்சு போன செடியிலேருந்து என்ன பழமாக கிடைக்க போகுது, இல்லை பூ தான் கிடைக்க போகுதா? அந்த மாதிரி இப்போ என்ன சொல்கிறான், அப்போ சின்ன வயசுலேயே என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டீங்கன்னா பெரியவன் ஆனதுக்கப்புறம் நான் என்ன சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த போயம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஒரு நிமிஷம் இந்த சினானிம் பார்த்துக்கோங்க. கிளாசரி. நிப்ட் அப்படின்னா என்னென்னா, டு நிப் சம்திங் இன் அ பட் இஸ் டு ஸ்டாப் ஆர் டிஸ்ட்ராய் இட் இன் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் இட்ஸ் டெவலப்மெண்ட். அதாவது ஒரு சின்ன பொருள் வந்து அதோடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், அது வளர்கிறதுக்கு முன்னாடியே அதை நம்ம அழிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் நிப்பு. பூ பூக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து நம்ம எடுத்துட்டோம் பிடுங்கிட்டோன்னா மொக்காக இருக்கும்போது, செடியில் இருக்கும்போது தான் அந்த மொக்கு வந்து என்ன ஆகும், மொட்டு வந்து மலரும். நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மொட்டு மலருமா? மலராது இல்லையா? அதே மாதிரி ஸ்ட்ரைப்டு அப்படின்னா அதே மாதிரி இங்கேயும் டெஸ்ட்ராய் தான், பிடுங்கி போடுறது. அடுத்து பிளான்ஸ் ஸ்ட்ரைப்ட் ஆஃப் ஜாய் இஸ் டேக்கன் அவே ஃப்ரம் பிளான்ஸ். ஸோ பிளான்ஸும் ப்ரீத் பண்ணணும்னு சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பிளான்ட்டை நீங்கள் மண்ணுக்குள்ளே இருந்து தண்ணியெலாம் ஊற்றுனீங்கன்னா தான் அது ஹாப்பியாக இருக்கும். மண்ணை விட்டு பிடுங்கி போட்டுட்டிங்கன்னா அது ஹாப்பியாக இருக்குமா? சம்மர் சீசன் வந்தால் அது வந்து உங்களுக்கு ஃப்ரூட்லாம் கொடுக்குமா? கொடுக்காது. ஸோ இந்த இடத்துல அப்போனா ஸ்கூலுக்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாரா போயட் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் சொல்லலை. சிலபஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது, பசங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சிலபஸ் இருக்கணும். டைரக்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங்னு சொல்லுவாங்க. வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போய் நடத்தணும், பசங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நடத்தணும். சும்மா வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது, விளையாடுறதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும், ப்ளேவே மெத்தடில் டீச் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த போயட் இன்டைரக்டாக ஸ்கூல் வந்து பேட்டர்ன் மாற்றணுங்கிறத சொல்கிறாரு. ஸ்கூலுக்கு போகவே கூடாதுன்னு சொல்லலை. ஸ்கூலில் நடத்துகிற விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடத்துங்க, விளையாடோடு சேர்த்து சொல்லித்தாங்க, ப்ளேவே மெத்தடில் சொல்லித்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல போயட் சொல்ல வர்றார். ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் போயம் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் போயட் இஸ் நாட் ஆஸ்கிங் யூ டு quit the school. ஸ்கூலுக்கு போகாதீங்கன்னு உங்களை சொல்லலை. he just asked the teachers to teach in a playway method. ஸோ டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாரு, சந்தோஷமாக அவங்களுக்கு விளையாட்டோடு சொல்லிக் கொடுங்க, விளையாட்டோடனா விளையாடிக்கிட்டே சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லலை, இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. that's the concept of the poem. Thank you for watching.